நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பத்தினா ராஜேஸ்வரியோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப விஜய் பத்தினா ஒரு அன்னகாவடியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும். ஏன்னா எல்லா சொத்துமே வந்து ராஜேஸ்வரியோட பேருக்கு போயிடுச்சு. விஜய் இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஆபீஸ்க்கே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு வேலைக்காரா தான் வந்து விஜய் அந்த ஆபீஸ்க்குள்ள நுழைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து இப்ப போயிட்டு இருக்குதுங்க. அதை மட்டும் இல்லாம இப்ப வெண்பாவுக்கு சாப்பாடுலாம் இவங்க கொடுக்கல. அந்த விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவாருங்க. வெண்பாவை நான் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்டையும் மன்னிப்பு கேட்பாரு. கண்டிப்பா விஜய், மல்லி என்ன மன்னிச்சிரு, என் அக்காவோட பேச்சு கட்டிட்டு உன்னை வந்து நான் தப்பா நினைச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து வெளியில போறேன்னு சொல்லிட்டு போனேன். இதுக்கான காரணம் யாரு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மல்லி நான் போனேன். இதுல இருந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னோட அக்கா ரஞ்சிதா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பத்தினா மல்லி கிட்ட சொல்லிடுறாங்க. மல்லி வந்து சரிங்க, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நான் நிரபராதின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அது பெரிய சந்தோஷங்க. ஆனா என்ன பழி வாங்கினா கூட பரவாயில்லைங்க, எனக்காக வெண்பாவையும் சேர்த்து பழி வாங்குறாங்க. நைட்டு வெண்பா சாப்பிடல, வெண்பாவுக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க, ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு மல்லி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய்க்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலங்க. ஏன்னா மல்லிக்கு இந்த விஷயம் இன்னும் தெரியாது. சொத்து எல்லாமே வந்து ராஜேஸ்வரியோட பேருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி பத்தினா முடிவே பண்ணிட்டாங்க. விஜய் கிட்ட சொல்லிட்டாங்க, அதாவது நாளையில இருந்து நான் வெளியில வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. விஜய் கிட்ட மறு வார்த்தையே இல்லைங்க. ஏன்னா போறதுனால எந்த தவறும் இல்ல, போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து நினைப்பாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இப்ப வந்து அங்க இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் பாத்தீங்கன்னா ரஞ்சிதாவை பிளாக்மெயில் பண்ணலாம். ஏன்னா ரஞ்சிதாவோட விருப்பம் என்னன்னா எப்படியாவது விஜய் மாமாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், மல்லியை துரத்தினோம் அப்படின்றதுதான் ரஞ்சிதாவோட விருப்பம். அதனால விஜய் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ரஞ்சிதாவை பிளாக்மெயில் பண்ணி ரஞ்சிதா மூலியமா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு சரியான பதிலடியை கொடுக்கலாம் விஜய். அது மட்டும் இல்லாம இவங்களோட முகத்துல கறியை பிடிச்சி வீட்டை விட்டே துரத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு, எப்படி ராஜேஸ்வரியை துரத்த போறாரு, இல்ல ரஞ்சிதா ராஜேஸ்வரி 2 பேரும் சேர்ந்து நம்ம விஜயை துரத்த போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.